யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கர்த்தர் அப்படியா யாக்கோபோடே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த சொப்பனத்தை கண்டதுமே யாக்கோபு அப்படியே இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்று சொன்னது போலவே, ஒருவேளை இந்த சொப்பனத்தை யாக்கோபு கண்டிருக்கலாம், தேவன் யாக்கோபோடு பேசியிருக்கலாம். இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதி நிச்சயமாய் பலிக்கும். கர்த்தர் உங்களோட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்றாரே.